100 கோடி டேர்ன் ஓவர் அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் திருப்பூர்காரங்க, நமக்கெல்லாம் அந்த 100 கோடிங்கிற கணக்கே கிடையாது. பேசிக்கே 1000 கோடி தான். 2 விதமான மனிதர்கள் நாம் இருக்கிறோம். சிந்தனை லெவல்லையே கன்சர்வேட்டிவாக இருத்தல் என்பது ஒன்று. நாம் பெரிய அளவுக்கு பணக்காரர்களாக இருக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன, நம்முடைய மைண்டு லெவல்லையே நம்ம கன்சர்வேட்டிவான அமைப்புக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். 1000 கோடி ரூபா பரிசு விழுந்தது மாதிரி கனவு கூட நீங்கள் கண்டதில்லை. ஏன்னா அதை யோசிச்சுருந்தா தானே கனவே காண முடியும். நாம் கனவு காண்றதெல்லாம் எப்படின்னா, நம்ம செலவுக்கு ஏதாவது வந்தால் சரி தான். நம்ம கணக்கு 10 லட்ச ரூபா பரிசு விழுவதாக நாம் கனவு கண்டால் 9,99,000 நம்மகிட்ட செலவு இருக்குது. 1 கோடி ரூபாய் பரிசு வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நமக்கு அதற்கான செலவு இருக்கிறது. அதுபோக என்னென்ன செலவுன்னு செய்யணுங்கிற திட்டம் இருக்கிறது. பெரிதாக யோசிப்பதற்கான எண்ணமே நம்முடைய மனதில் இல்லாமல் இருப்பது தான் ஒரு மனிதன் அடிப்படையில் பணக்காரன் ஆவதை தடுக்கக்கூடிய விஷயம். நம்ம எப்போது நினைக்கிறோம், சூழ்நிலைகளும் வெளிப்புற சூழலும் தான் நம்மை பணக்காரனாக விடாமல், பொருளாதாரத்திலே பெரிய அளவுக்கு வளர விடாமல் தடுத்து விடுகிறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உங்களுடைய மன அமைப்பு என்னவாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஒருவன் பணக்காரனா இல்லையா என்று தீர்மானிக்கப்படுகிறது.